வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா 5 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவிகளுக்கு தான் ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அந்த செய்தியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 5 முதல் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கும் மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியான செய்தி தான் வெளியாகியுள்ளது. அது என்ன செய்தின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னால் எல்லாம் பார்த்தீங்கன்னா 5 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா கட்டாய பாஸ் இருந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா கட்டாய தேர்ச்சி. அவங்க ஃபெயில் ஆனாலும் அவங்கள நெக்ஸ்ட் கிளாஸுக்கு அனுப்பிடுவாங்க. இந்த நடைமுறை பார்த்தீங்கன்னா 2009 மத்திய அரசால் இந்த நடைமுறை கொண்டு வரப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய அரசால் 5 முதல் 8ஆம் கிளாஸ் படிக்கும் மாணவிகளுக்கு தான் ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகியுள்ளது. அது என்ன செய்தின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்த வருடத்திலிருந்து 5 முதல் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா கட்டாய தேர்ச்சி தடை செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. 2009 கொண்டு வரப்பட்ட கட்டாய தேர்ச்சி தான் இப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த 2025ஆம் ஆண்டில் இந்த கட்டாய தேர்ச்சியை பார்த்தீங்கன்னா அவங்க தடை பண்ணியிருக்காங்க. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 முதல் 8ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது ஏதாவது ஒரு வகுப்பில் நீங்கள் தோல்வி அடைந்தால் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 2 மாத காலம் அவகாசம் கொடுப்பாங்க. உங்களுக்கு அந்த ஃபைனல் எக்ஸாம் எழுதாங்க. நீங்கள் 2 மாதத்துலேயும் அடுத்த அந்த ஃபைனல் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆகலைன்னு சொன்னால் நீங்கள் ஃபெயிலான கிளாஸ்லேயே அவங்க திரும்ப இருத்துவாங்க. திரும்பவும் நீங்கள் ஓராண்டு காலம் படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை தான் ஏற்பட்டுள்ளது. இதனால் பார்த்தீங்கன்னா 5 முதல் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிகளுக்கு தான் அதிர்ச்சியான செய்தி. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க ஃபெயிலானால் திரும்ப 2 மாத காலம் அவகாசம் கொடுப்பாங்க. அதுலேயும் ஃபெயில் ஆனால் திரும்பவும் அவங்க பார்த்தீங்கன்னா அதே கிளாஸில் தான் இன்னும் ஓராண்டு படிக்க வேண்டியது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கு வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்